வடலூர் மாவட்டம் நெய்வேலி உட்கோட்டம் நம்ம ஆபீசர் காலனி என்எல்சி ஆபீசர் காலனி வடலூர் காவல் நிலையம் வடலூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்டது. இதில் வசித்து வரும் கண்ணன் என்பவர், அவர் சிங்கப்பூர் சிட்டிசன். அவரும் அவர் மனைவி பார்வதியும் இங்கே வசித்து வருகிறார்கள். அவர் கண்ணன் சிங்கப்பூரில் இருக்கார். அவர் மனைவி இங்கே இருந்துட்டு 20/11/2024 அன்று சிங்கப்பூர் சென்று விட்டார்கள். அதாவது அவருடைய மருமகளுக்கு வளைகாப்பு செய்ய வேண்டி சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க. தென் 30ஆம் தேதி பக்கத்து வீட்டுக்காரர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீடு கதவு உடைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி. உடனடியாக அவங்க சிங்கப்பூர்லேருந்து இங்கே வர்றாங்க. தேடி பார்க்கும்போது அவங்க இங்கே வைத்து சென்ற 56 சவரன் நகைகள் காணாமல் போய்விட்டது. யாரோ திருடி சென்று விட்டார்கள். இது சம்பந்தப்பட்டு வடலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது 1/12/2024 அன்று. சிசிடிவி ஃபுட்டேஜ் இதை வச்சுலாம் நம்ம தனிப்படையினர் தேடி பார்த்து வந்தாங்க. இதில் துணை கண்காணிப்பாளர் சபியுல்லா தலைமையில் ஆய்வாளர் உதயகுமார் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அழகிரி மற்றும் ராஜாங்கம் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் அவங்க விசாரித்து வந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தாங்க. அதில் தேடிக்கிட்டே இருக்கும்போது கடந்த 28/12 உளுந்தூர்பேட்டையில் இவங்களை இந்த 4 குற்றவாளிகள் இன்றைக்கு நம்ம கைது செய்திருக்கிறோம். அதாவது நடுவீரப்பட்டை சேர்ந்த ரஞ்சித், சாய்குமார் அண்டு மதியழகன், பன்ரோட்டி அருகே ரவிச்சந்திரன், இந்த 4 பேரும் இன்றைக்கு கைது செய்திருக்கிறோம். இவர்களை 28/12 அன்றைக்கு உளுந்தூர்பேட்டையில் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் வடலூர்லையும் இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கோம்னு. இன்றைக்கி அவங்கள கஸ்டடி எடுத்து அவர்களுடைய விசாரணையின் பேரில் இந்த 53 சவரன் நகைகள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுதான் நம்ம டிஸ்பிளே. அதுவும் இந்த குத்துவிளக்கும் அந்த வீட்டிலேருந்து திருடியிருக்காங்க. இந்த 4 பேர் தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. மேற்கொண்டு ஏதாவது இதில் குற்றவாளிகள் யார் ஈடுபட்டு இருக்காங்களா அப்படின்றத விசாரணை செய்து கொண்டு வருகிறார்கள்.